அண்ணா டேய் கலெக்ஷன் போனோம், போய் வண்டி சாவி எடுத்துருவோம். சரிண்ணா. சரிண்ணா. அண்ணா கிளம்பலாமா? அண்ணா என்ன ஆச்சுண்ணா? நீங்க எதுக்கு நான் கலெக்ஷனுக்கெல்லாம் போயிட்டு? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேனா? திவா கேட்டிய அண்ணன் நாம்டா. யாருக்கு யார் அண்ணன்? உண்மையிலேயே நம்ம மேல மரியாதையும் மதிப்பு இருந்திருந்தா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் பொண்டாட்டிக்காக நேரா லாக்கப்ல போய் உட்காந்துருப்பான, அதுவும் கொலை கேஸ்ல. அவன் இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துட்டான் அண்ணன் நொண்ணன்னு. டே திவா அண்ணா வண்டியில கிளம்பலாம். சரிண்ணா. அண்ணா சாரிண்ணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இனிமே உங்களை கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேண்ணே. டேய் வாடா போலாம். அண்ணா 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 டேய் தள்ளுற அண்ணா. அண்ணா நான் போறேண்ணே. அண்ணா 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 நான் போறேண்ணே. அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நம்ம ரிலீஸ் ஆகி வந்ததை பார்த்து அண்ணன் சந்தோஷப்படுவார்னு நினைச்சா ரெண்டு பேரும் முகம் கொடுத்து கூட பேசாம இப்படி கிளம்பி போயிட்டாங்க. டேய் கருணா, அதான் அவங்க வெளியில போயிட்டாங்கல்ல, நீ என் கூட மேல வந்து உட்காந்து சாப்பிடுற. ஆமா கர்ணா, அவங்க தான் வீட்ல இல்லையே, நீ மேல உட்காந்து சாப்பிட. வா கர்ணா. இல்லைங்கய்யா, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இந்தா. டேய் கருணா, அதான் சாப்பாடு வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன யோசனை? சாப்பிடுறா. அண்ணன் நாம்டா. யாருக்கு யார் அண்ணன்? சாரிண்ணே, ஏதோ தெரியாம பண்ணிட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இனிமே உங்களை கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேண்ணே. என்ன கூப்பிட்டு கர்ணா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைனா
ஏன் இப்படி முகத்தை சோகமா தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் உன்னதான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லு. என்ன காலையில கிருபான திட்டினதை கேட்டேன்ல, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அண்ணன் என்கிட்ட பேசாதனால என் மைண்டில் எதுவுமே ஓடல. இங்க பாரு, அதுக்காகவா நீ இவ்ளோ வருத்தப்படுற? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீ மட்டும்தான் அவங்கள அண்ணனுங்களா பாக்குற. ஆனா அவங்க உன்னை அப்படி பார்க்கவே இல்ல. அப்படி பார்த்திருந்தா இன்னைக்கு காலையில உன்னை அவ்வளவு திட்டி இருப்பாங்களா? இல்ல, என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அண்ணனுங்க கிட்ட சொல்லாம நான் ஜெயிலுக்கு போனது தப்பு இல்ல. அதுக்காக என் மேல கோவப்படுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என்கிட்ட பேசாம என்ன ஓரம் கட்டும் போது ஒரு மாதிரி லைட்டா வலிக்குது. எப்பவுமே அண்ணனுங்க என்ன திட்டும் போது அன்னைக்கு எனக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் ஆரத்தி எடுக்க வராம நின்னதை பார்க்கும்போது எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல ஜெயந்தி அக்காவாலையும் சுகுணா அக்காவாலையும் என்ன பண்ண முடியும் சொல்லு? அவங்களோட வீட்டுக்காரங்களை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க உனக்காக பேசலங்கிறதுனால பாசமே இல்லைன்னு ஆயிருமா? உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் எதுவுமே யோசிக்காம என் கூட ஸ்டேஷனுக்கு வந்தாங்கல்ல. ஏன் இன்னைக்கு நீ வருவேன்னு உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நீ தான் சாப்பிடாம வந்துட்ட. இப்படி இருக்கிறவங்க எப்படி உன்னை விட்டு கொடுப்பாங்க? அவங்களே இதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. நீ வேணா பாரு, அவங்களே உன்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்து 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 நீரு, நான் போய் பாக்குறேன். அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல? கர்ணா இருக்கானா இந்து? உள்ளதாக்கா இருக்கான், பேசணுமா? சரி வாங்க.